ஓம் சாந்தி 3-4-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடையவராகி அநேகருக்கு வழி சொல்லுங்கள். எந்த குழந்தைகள் இரவும் பகலும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தைரியசாலி ஆவார்கள். கேள்வி: உயர்ந்த அதிர்ஷ்டத்திற்கான முக்கிய ஆதாரம் எந்த விஷயத்தில் இருக்கிறது? பதில்: நினைவு யாத்திரையில் இருக்கிறது. யார் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக ஆகிக்கொண்டே போகும். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. உலகத்தில் குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்றால் தன் கூடவே தன்னுடைய கர்மத்தின் அனுசாரம் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலர் செல்வந்தரிடம், ஒரு சிலர் ஏழைகளிடம் ஜென்மம் எடுக்கிறார்கள். வாரிசு வந்திருக்கிறது என்று தந்தையும் நினைப்பார். எப்படி எப்படி தானம் புண்ணியம் செய்திருப்பார்களோ அதற்கேற்ப ஜென்மம் கிடைக்கிறது. இப்பொழுது இனிமையான கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு கல்பத்திற்கு பிறகு மீண்டும் தந்தை வந்து புரிய வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். யார் நல்ல முறையில் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நினைவுடன் அதிர்ஷ்டத்தின் கனெக்ஷன் இருக்கிறது. ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள், ஆனால் தந்தையின் நினைவும் இருக்க வேண்டும். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக இருக்கும். அதாவது லௌகீகத்துல ஒரு பணக்கார குடும்பத்துல குழந்தை பிறந்ததுன்னா அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு பிறந்திருக்கு, எல்லாமே கிடைக்கும். ஆனா இங்கே அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அதனால பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். ஆனா அது போதாது. பிறந்திருக்கிறீங்க ரைட், ஆனா பாபாவை நினைவு செய்யணும். அதிர்ஷ்டத்திற்கும் நினைவிற்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றார். அங்கே தூய்மையின் விஷயம் இல்லை, விகாரங்களின் விஷயம் இல்லை. இங்கே தூய்மை ஆகணும், பாவ கர்மங்களை அழிக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனா யோகாவும் வேணும் அப்படின்றார். அப்பதான் அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக இருக்கும். எவ்வளவு சுலபமான விஷயம்! ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைத்து விடுகிறது. நீங்கள் சுகதாமத்தின் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். எப்படி மம்மா, பாபா மற்றும் சர்வீசபிள் குழந்தைகள் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மமும் செய்ய வேண்டும், வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும். யாராவது பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நல்ல முறையில் சேவை செய்ய முடியும். குழந்தை குட்டிகள் யாருமே இல்லை என்றால் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் இல்லை என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று அர்த்தம் அல்லவா? ஆகையால குழந்தைகள் இல்லைன்னா எல்லா குழந்தைகளுக்கும் என்ன நீங்க செய்யணும், உங்க பொறுப்புகள் எல்லாம் செய்து முடிச்சிட்டீங்கன்னா சேவையில ஈடுபடுங்க. சேவையில ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர்கள் வானப்பிரஸ்திகள் ஆகிவிட்டார்கள். அதனால வானப்பிரஸ்திகள் அப்படின்னா அடுத்த பிறவிக்கு தேவையான விஷயங்களை பார்க்கணும்.
அந்த துறவற மார்க்கத்தினர் இல்லற மார்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் கொடுக்க வைக்க முடியும். மம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு விட வேண்டும். யார் நல்ல சேவை செய்வார்களோ அவர்கள் நல்ல மகாராஜாவின் வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். மற்ற சத்சங்கங்களில் மனிதர்கள் அமர்ந்து கதை சொல்வார்கள். மனிதர்கள் மனிதர்களுக்கு பக்தி கற்பிக்கிறார்கள். அவர்களால் ஞானத்தை கொடுத்து சத்கதி அளிக்க முடியாது. வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகியவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. சத்கதியோ ஞானத்தினால் ஏற்படுகிறது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவை நினைவு யாத்திரை மூலமாக சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். நினைவினுடைய முழு சார்ட் வைக்க வேண்டும். ஞானத்தினுடைய சார்ட் வைக்க முடியாது. தந்தையோ ஞானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ யோகான்னா நான் எவ்வளோ நேரம் யோகா பண்ணேன்னு சார்ட் வைக்கலாம். ஞானத்தினுடைய சார்ட் எப்படி வைக்க முடியும்? நான் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்னு எப்படி தெரியும்? ஏன்னா பாபா இன்னும் கொடுத்துட்டே இருக்கிறார் இல்லையா? நம் மீது இருக்கும் பாவ கர்மங்களின் சுமையை எப்படி இறக்க வேண்டும் என்று சோதிக்க வேண்டும். எனவே நினைவினுடைய சார்ட் வைக்கப்படுகிறது. நாம் எவ்வளவு மணி நேரம் நினைவு செய்தோம் என்று பார்க்க வேண்டும். உலகம் தலைகீழாக ஆகப் போகிறது. விநாசம் நடக்கும் போது எல்லாமே தலைகீழாக போகுது. மேலே இருக்கிறது உள்ளே போகும், உள்ளே இருக்கிறது வெளியே வரும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். எல்லாம் திருப்பி போட்ட மாதிரி ஆயிடும். அதற்கான ஏற்பாடுகளும் கொண்டே இருக்கிறது. அணுகுண்டுகளும் உருவாகி கொண்டே போகும். இது போன்ற பொருட்களை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். இது தங்களுடைய அழிவிற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் எதிரிலேயே இருக்கிறது. எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அணுகுண்டுகள் விழுந்தால் உலகத்தின் 3 பங்கு அழிந்துவிடும். மீதி 1 பாகம் மிஞ்சி இருக்கும். பாரதம் அந்த 1 பாகத்தில் இருக்கும் அல்லவா? லௌகீக உறவினர்களிடம் கூட உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி பந்தனம் இல்லை என்றால் ஏன் சேவையில் ஈடுபடக்கூடாது என்று பாபா ஆலோசனை கொடுப்பார். சரி, வெளியில் எங்கும் செல்ல முடியவில்லை என்றால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். இப்பொழுது உங்களுக்கு வழி கிடைத்திருக்கிறது. எனவே மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். பக்தி மார்க்கத்திலோ நிறைய நினைவு செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது நாயகனாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் பஸ்மமாகும். நான் கேரண்டி கொடுக்கிறேன். பக்தி மார்க்கத்திலையும் நீங்க என்ன நினைச்சீங்க, ஆனா அப்போ கேரண்டி இல்லை. பாவங்கள் பஸ்மமாகலை. ஏதோ அல்பகால பிராப்தி இருக்கலாம். ஆனா இப்போ நாயகனாகிய என்ன நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாவங்கள் பஸ்மமாகும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன் அப்படின்றார். இன்னும் போக போக காட்சிகள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். பாவம் செய்பவர்களுக்கு தண்டனையும் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு வீணாக ஏன் இப்படி பாவம் செய்தோம் என்று சொல்லுவார்கள். எனவே தந்தைக்கு சொல்லிவிட்டு பிராயச்சித்தம் செய்வதினால் கொஞ்சம் குறையும். இல்லை என்றால் அதிகரித்து கொண்டே இருக்கும்.
இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களை விஷால புத்தியுடையவர்களாக ஆக்கியிருக்கிறார். ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யோக பலத்தின் மூலம் நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள். மற்றபடி யுத்தங்கள் போன்ற எந்த விஷயமும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி தந்தையின் சேவையில் ஈடுபட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த அதிருஷ்டம் உருவாகும். இரக்கமனமுடையவராகி அநேகருக்கு வழிகாட்ட வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த ஷரீரத்தின் மீது இருக்கும் பற்றை நீக்கி உயிருடன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட ஒரு தந்தையின் நினைவு இருந்தது என்றால் பாவங்கள் அழிந்து போய்விடும். வரதானம். நன்மைக்கான பாவனையின் மூலம் ஆத்மாவின் சம்ஸ்காரங்களை மாற்றக்கூடிய நிச்சய புத்தியுடைய அகங்கள். தந்தையின் மீது 100% நிச்சய புத்தி இருந்தது என்றால் யார் எவ்வளவு அசைக்க முயற்சி செய்தாலும் அது முடியாது. அதேபோல் தெய்வீக குடும்பம் அல்லது உலக ஆத்மாக்களின் மூலம் யார் எவ்வளவு சோதனைகள் ஏற்படுத்தினாலும், கோபப்பட்டு எதிர்கொண்டாலும் அல்லது அவமதித்தாலும் திட்டினாலும் அதிலும் ஆடிவிட முடியாது. அதாவது தந்தையின் மீது நிச்சயம் இருக்கிறதுனால என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பேப்பர் வந்தாலும், யார் அசைக்க முயற்சி பண்ணாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல தெய்வீக குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். தெய்வீக குடும்பத்தின் மூலம் கூட பேப்பர்ஸ் வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமா வரும், அதே நமக்கு தெரியும். ஆனால் தெய்வீக குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக கூட வரும். அந்த நிச்சயம் இருந்தது அப்படின்னா, பாபா மீது நிச்சயம் இருந்தது அப்படின்னா, யார் மூலமாக என்ன வந்தாலும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. எவ்வளவு சோதனைகள் ஏற்படுத்தினாலும், கோபப்பட்டு திட்டினாலும், நிந்தனை செய்தாலும், அவமதித்தாலும் யாரும் உங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது குடும்பத்திடம் அல்லது உலகத்தினரிடம் நம்பிக்கை வைப்பது அப்படின்னா நன்மைக்கான பாவனை வைப்பது. அந்த நன்மைக்கான உணர்வுகள் இருந்ததுன்னா நீங்க உறுதியாக இருப்பீங்க. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நன்மைக்கான பாவனை மட்டும் இருக்க வேண்டும். இந்த பாவனை அவர்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்றிவிடுகிறது. இதில் தைரியத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது. நேரம் வரும்போது அவசியம் பலன் வெளிப்படும். நம்ம எவ்வளோ சுபபாவனை வைக்கிறோமே, ஆனாலும் இவங்க மாற மாட்டேங்கிறாங்களே, நமக்கு தொந்தரவு செய்துட்டே இருப்பாங்களேன்னுலாம் நினைக்காதீங்க. நேரம் வரும்போது அதனுடைய பலன், நீங்கள் சுப பாவனை அல்லது நன்மைக்கான பாவனை வைத்ததற்கான பலன் அவசியம் கிடைக்கும் அப்படின்றார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது நாடகத்தினுடைய நியதி, விதி கண்டிப்பா நடக்கும் அப்படின்றார். ஸ்லோகன். தூய்மை சக்தியின் மூலம் தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக ஆக்கி பலவீனங்களை முடித்து விடுங்கள். அவ்யக்த சமிகை. வார்த்தைகளில் சதா சத்தியத்தன்மை மற்றும் இனிமைத்தன்மை இருந்தது என்றால் வார்த்தைகளுக்கான மதிப்பெண் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். அதாவது
வார்த்தைகளுக்கான சேமிப்பு நீங்க ஞானம் சொல்லும் போது அல்லது சேவை செய்யும் போது அல்லது நல்ல வார்த்தைகள் பேசும் போது தான் ஆகும்னு இல்லை. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் சத்தியத்தன்மை அல்லது இனிமைத்தன்மை இருந்ததுன்னா தானாகவே சேமிப்பாகி கொண்டே இருக்கும் அப்படின்றார். இனிமைத்தன்மை என்ற குணம் வாழ்க்கையில் இருந்தது என்றால் ஒவ்வொரு சொல்லும் முத்துக்கு சமமாக இருக்கும். இவர் பேசினால் முத்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றும். அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுவார்கள் என்றால் நாமும் இதுபோல் பேச வேண்டும் என்று கேட்பவர்கள் நினைப்பார்கள். அனைவரும் கேட்டு கற்றுக்கொள்வதற்கான பின்பற்றுவதற்கான தூண்டுதல் கிடைக்கும். இப்படிப்பட்ட இனிமையான வார்த்தைகளின் வைப்ரேஷன்ஸ் அனைவரையும் தானாகவே ஈர்க்கும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீயே, என் ஆசை நாயகன் நீயே, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீயே. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரை மதுவே அழிக்கிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்க